ஃபேமிலியோட ட்ரிப்பு வரும்போது நம்ம தங்குற மாதிரி ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய வில்லாக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு டூர் வரோம் அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு வில்லா, அதாவது 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய வில்லா, 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய வில்லா, அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ரிலாக்ஸாக ஸ்டே பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லி ஃபர்னிச்சரோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ப்ளஸ் கிச்சனுமே வந்து இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து தங்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இருக்கு அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஏலகிரி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சென்னை பெங்களூர்லேருந்து வந்து டேரெக்டாக ஜோலார்பேட்டைக்கு ட்ரெயின் இருக்குது. ஜோலார்பேட்டை வந்துட்டு நம்ம வந்துட முடியும். இல்லை நான் வந்து பஸ்ஸில் தான் வந்து வரேன் அப்படின்றீங்கன்னா, பஸ்ஸை பொறுத்தவரையிலும் திருப்பத்தூர், வேலூர், சேலம், திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் உங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு பஸ்ஸு கிடைச்சாலும் சரி நீங்கள் வந்துடுங்க. அங்கேருந்து திருப்பத்தூர் பஸ், திருப்பத்தூர்லேருந்து இந்த ஏலகிரிக்கு மலை மேலே வரக்கூடிய அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துட முடியும். நம்ம வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வில்லா சிங்கப்பூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லா தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த வில்லாலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைல்லே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதே ஃபீலோட நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் போய் சுற்றி பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா, இந்த வில்லாவோட ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விண்டோ இருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சன்செட் ஆகிறதெல்லாம் இங்கிறதே நம்ம பார்க்கலாம். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அந்த குஷன் சோபான்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல லக்ஸுரியான ஒரு சோபா வந்து இருக்கு. ஆப்போசிட்ல டிவி இருக்கு. ஸோ டிவியும் நம்ம வந்து இங்கே உட்காந்து பார்த்துக்கலாம். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைனிங் ஏரியா வந்து இருக்கு. ஒரு 4 பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த டைனிங் ஏரியாவும் இருக்கு. ஸோ இந்த ஹாலோட ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்புறம் சுடுதண்ணி வைக்க அந்த கெட்டில், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் அடுப்பு, சப்போஸ் நம்ம பிரெட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த இதுவுமே இருக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திங்ஸ், இந்த டீ காஃபி எல்லாம் போடுறதுக்கு தேவையான அந்த பொருள் எல்லாமே வச்சிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவன் வந்து வச்சிருக்காங்க. சூடு பண்ணி சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். ஒரு பக்கத்தில் சிங்க் இருக்கு. நம்மளுக்கு தேவையான அந்த தட்டு, ஒரு சில பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராவில் வந்து வச்சுருக்காங்க. ஒரு சின்ன மினி கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக ரொம்பவே பார்த்து பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறது 2 BHK அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வில்லான்னு சொன்னோம் இல்லையா. ஒரு சைடு ஒரு பெட்ரூமும், இந்த சைடு ஒரு பெட்ரூமும் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. அதை உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ உள்ளே வந்தோம்னா ஒரு நல்ல கொஞ்சம் ஸ்பேசியஸான ஒரு சூப்பரான பெட்ரூம். பெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பெட்ரூமோட இந்த சைடும் பாருங்க, இந்த சைடும் பாருங்க, ஃபுல்லாக கிளாஸ் தான். அதுக்கு ஸ்க்ரீன் எல்லாமே பக்காவாக போட்டுட்டு அவங்க ஒரு சூப்பரான ஒரு தீமில் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம காலையில் எழுந்ததும் இல்லை ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட்டு இந்த அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பெட்லேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே வெளியே பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஏதாச்சும் லேப்டாப் எடுத்துகிட்டு வரோம், உட்காந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன டேபிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டேபிள் சேர் வந்து இருக்கு. அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கபோர்டு இருக்கு. நம்ம எடுத்துகிட்டு வர திங்ஸ், துணி எல்லாமே வந்து உள்ளே வச்சுக்கலாம். கூடவே சேஃப்டி லாக்கர் இருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐரன் பாக்ஸும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆல் உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்ணாடி வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்படியே பாத்ரூம்க்கு உள்ள வந்தோம் அப்படின்னா அந்த ஷாம்பு, சோப்பு, அந்த பாடி வாஷ் இதெல்லாமே வந்து இருக்கு. கூடவே டாய்லெட்டு அந்த இதுவுமே வந்து நீட் அண்ட் கிளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி, ஒரு வாஷ் பேஷன் வந்து இருக்குது. அங்கேயே ஏர் ட்ரையரும் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து நீட் அண்ட் கிளீனாக வச்சுருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளாசிக்காக நீட் அண்ட் கிளீனாக ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்ணாடி ஒன்று வச்சுருக்காங்க. கூடவே ஒரு கபோர்டும் இருக்குது. உள்ளவே ஒரு சேர் போட்டிருக்காங்க. நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விண்டோ வந்து வச்சுருக்காங்க. அதையும் நம்ம ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து வெளியே பார்த்து ரசிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து தனியாக பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வில்லாவை பொறுத்தவரையிலையும், அதாவது ஹால்லையாக இருக்கட்டும் இல்லை பெட்ரூம்லையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியும் இருக்குது, கூடவே ஃபேனும் இருக்குது. இந்த வில்லாவை பொறுத்தவரையிலையும் ஒரு 2 ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, இல்லை குழந்தைகளோட வந்தாலும் சரி, ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். இந்த ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம். ஒரு சின்ன
சின்ன கார்டன் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்பிக்யூ சிக்கன் வந்து வேணும் அப்படின்னா நம்ம தனியாக பே பண்ணோம்னா அவங்க வந்து மேக்னேட் பண்ணி நம்மளுக்கு சிக்கன் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி கேம்ப் ஃபயர் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து சூப்பராக ஃபன் பண்ணிட்டு அந்த கேம்ப் ஃபயரை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபுட்டை பொறுத்தவரையிலும் நம்ம ஒன்று உள்ள கிச்சன் இருக்குது, சின்ன சின்ன ஐட்டம்லாம் சமைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க கேர்டேக்கர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த வில்லா புக் பண்ணும்போதே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க ஃபுட் இன்க்ளூட் இல்லை. அதுக்கு ஒரு சில ரெஸ்டாரண்ட் எல்லாம் இவங்க டைப் வச்சிருப்பாங்க, அங்கேருந்து நம்மளுக்கு வாங்கி தருவாங்க. அதுக்கு நம்ம பே பண்ணிடணும். இதோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 7,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து வரும். நீங்கள் வந்து எப்போ வரீங்க, எத்தனை பேர் வரீங்க அப்படின்றத கிளியராக சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸையும் சொல்லுவாங்க. கூடவே உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுத்து கரெக்டான பிரைஸ் என்னன்றதை தெளிவாக சொல்லிடுவாங்க. நம்ம இந்த இடத்துல மேக்ஸிமம் ஒரு 6 பேர் வரையிலும் தாராளமாக தங்கலாம். அந்த மாதிரி தான் இந்த வில்லா வந்து இருக்கு. எக்ஸ்ட்ரா பெட் வேணாலும் உள்ள இருக்கு, அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய வில்லா, 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய வில்லா, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இருக்கு. அதுல நம்ம 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய வில்லாக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வில்லாவை பொறுத்தவரை ஒரு 3 பெட்ரூம் நல்ல லக்ஸுரியான பெட்ரூம், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பேசியஸான மிகப்பெரிய ஹாலு, அப்படியே ஒரு காம்பேக்டான கிச்சனு, இந்த மாதிரி ஃபுல்லி ஃபர்னிச்சரோடு இருக்கக்கூடிய ஒரு வில்லாவில் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம இந்த வில்லாவை வந்து சுற்றி பார்த்துடலாம். நம்ம இந்த வில்லாவோட என்ட்ரன்ஸில் அப்படியே உள்ளே வந்ததும் ஒரு சூப்பரான ஒரு சின்ன மினி கார்டன் மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பக்காவாக வந்து ஒரு ஊஞ்சல் வந்து இருக்கு. கூடவே ஈவினிங்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே நம்ம வில்லாக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா படியேறி மேலே போகுது. ஸோ நம்ம மேலே அப்புறம் போய்க்கலாம். இப்போ இந்த வில்லாவோட அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபோல்ட் ஆகிற மாதிரி ஒரு டைப்பில் வந்து கதவு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு ஸ்பேசியஸான 3 BHK வில்லா. சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பரான ஒரு குஷன் ஷோபாலாம் வந்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு 3-4 பேர் உட்காரலாம், அங்கே வந்து ஒரு 2 பேர் உட்கார மாதிரி தனித்தனி குஷன் ஷோபா வந்து போட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து ஒரு டிவி இருக்குது. டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஓடிடி எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த ஓடிடி தேவையோ அதில் வந்து படமோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு இல்லை வேறு எதனா கூட நம்ம வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு 6 பேர் 7 பேர் தாராளமாக கூட உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான ஒரு டைனிங் டேபிள் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் டேபிளுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு சூப்பரான கிச்சன் செட்டப் வந்து இருக்குது. நல்ல இப்போதைக்கு தேவையான அந்த மாடலான கிச்சன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கிச்சன் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. உள்ளவே நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஒரு சில சிங்க்கு, நம்மளுக்கு தேவையான அந்த தட்டு, டீ காபி போடுற அந்த கெட்டிலு, அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இந்த மைக்ரோ ஓவன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக கரெக்டாக வச்சுருக்காங்க. டீ காபி நம்மளுக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கிறதுக்காக அந்த டீ பேக்கெட்டு, பால் பேக்கெட்டு, சர்க்கரை இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ஸோ கூடவே நம்மளுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னாலும் சரி நம்ம சொன்னோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கேர்டேக்கர் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. மிகப்பெரிய ஹாலு, அந்த கிச்சன்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அப்படியே ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் கீழே வந்து இருக்குது. இந்த பெட்ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா பெட் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ லக்ஸுரியாக ஒரு வேற ஒரு ஃபீலோட வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த கிளாஸ் விண்டோ தான் வச்சுருக்காங்க. நல்லா ஸ்க்ரீன் எல்லாமே போட்டுட்டு பக்காவாக வந்து இருக்குது. கீழே ஒரு பெட்ரூம் தான், மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. அதை நம்ம மேலே போய் பார்த்துடலாம். நம்ம இந்த வில்லாக்கு உள்ளே வரும்போதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த படியேறி போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் தான் நம்ம படியேறி போகிறோம். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாமே போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மேலே வந்ததும் இந்த பின்னாடி இருக்கிறது ஒரு சின்ன பால்கனி வியூ, கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் தான், வெளியே நின்று பார்க்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த பெட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கப்புள்ஸாக வந்தோம் அப்படின்னா தங்கறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்கு. இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுல 2வது பெட்ரூமு, அதாவது பக்கத்தில் பார்த்தோம் இல்லையா, அதை விட நல்ல ஸ்பேசியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இன்னும் சூப்பராக இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பெட்ரூம் கூட சொல்லலாம். உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரரும் ஒரு கபோர்டும் வந்து இருக்குது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வர ட்ரெஸ்ஸு திங்ஸு எல்லாமே வந்து அங்கே வச்சுக்கலாம். அப்படியே வந்தோம்னா நம்ம லெஃப்ட் சைடில் பாருங்கள் பாத்ரூம். இந்த பாத்ரூம் பொறுத்தவரை நல்ல பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு, அந்த ஹேர் ட்ரையரு, அந்த பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, அந்த கிட்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நீட்டாக இருக்குது.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு. ஸோ பெட்டை பற்றி சொல்லவே வேணாம். கப்புள்ஸாக குழந்தைங்களோட வரோம் அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு 2 குழந்தைங்க ஒரு 2 கப்புள்ஸ் வந்து படுத்து தூங்குற அளவுக்கு பெருசாக தான் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்ன டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூமுக்குள்ளேயே வந்து 2 சைடு வந்து ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பெரிய விண்டோ வச்சுருக்காங்க, கிளாஸ் விண்டோ வந்து வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸாக வந்து ப்ரைவேட் ஏரியா மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் சிட்டிங் ஏரியா மாதிரி. இங்கே வந்து ஒரு 4 பேர் உட்காந்து சில் அவுட் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்கார்றதுக்கு பேசிகிட்டு இருக்கிறதுக்குலாம் வந்து தாராளமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல், ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் மாதிரி செட்டப் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தனியாக இருக்குது. அதில் வந்து நம்ம குடும்பத்தோடையோ கப்புள்ஸாவோ குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்பேஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மினி கார்டன் ஏரியா மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, வெளியவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்பிக்யூ சிக்கன் வேணும் அப்படின்னா இங்கே வந்து போட்டு கொடுப்பாங்க. இதுக்கு தனியாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேம்ப் ஃபயர் வேணும் அப்படின்னா அதை போட்டுட்டு ஒரு 4-5 சேரும் நம்மளுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல அந்த கேம்ப் ஃபயரில் உட்காந்துக்கிட்டு சூப்பராக வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த வில்லாவோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 11,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 பேர் வரையிலும் நம்ம தாராளமாக தங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட் வேணுனாலும் வந்து அங்கே அவங்ககிட்டயே இருக்குது, அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்விஸ் வில்லாவோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணி எத்தனை பேர் எப்போ வரீங்க அப்படின்றத தெளிவாக சொன்னீங்கன்னா கரெக்ட் ப்ரைஸ் வந்து சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 பேர் வந்து தங்குறோம் அப்படின்னா அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு இடம் தான். தாராளமாக இந்த இடத்துல வந்து நம்ம தங்கலாம். ஏன்னா 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வில்லா, 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வில்லா இருக்குது. நம்ம ஃபேமிலியோட வந்து எங்கேயாச்சும் வெளியே போவோம் அப்படின் போது ஹோட்டல் ரூம்ஸ் மாதிரி நம்ம புக் பண்ணாமல் இந்த மாதிரி வில்லாவில் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எல்லாரோடையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.